மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மேசம் ராசியில் பிறந்த நீங்கள் பொதுவாக வெளியில் பார்க்க கம்பீரமாகவும் எதற்கும் துணிந்தவராக தெரிந்தாலுமே உங்களுக்குள்ள எப்பொழுதுமே ஒரு பெருங்கடல் அழுது கொண்டே தாங்க இருக்கும். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அவமானங்களும் அசிங்கங்களும் உங்களை போட்டு எப்பொழுதுமே சித்திரவதைப்படுத்தி கொண்டே தாங்க இருக்கும். வாழ்க்கையில நீங்களாகவே உங்களுக்குள்ள பேசிக்கொள்ளக்கூடிய அந்த தனிமை பேச்சு இருக்கிறதே, அது உங்களை எந்த அளவுக்கு துன்புறுத்தி இருக்கும் என்பது உங்களுக்கு மட்டுமே தாங்க தெரியும். உங்க கூட யாருமே இல்லைனாலும் நீங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்த சில துரோகங்கள், சில முடிவில்லாத பிரச்சனைகள், அது அனைத்தையும் நீங்களே உங்களுடைய மனதிற்குள் கூறி இரவு நேரங்களில் தனியாக புலம்பிக் கொண்ட நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். நான் என்ன தவறு செய்தேன், ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்று உள்ளுக்குள் நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் வெளியில் சொல்ல முடியாத ஒரு பெரும் மனவேதனையின் வெளிப்பாடாகத்தான் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருந்து கொண்டேதாங்க இருக்கிறது. இந்த தனிமை பேச்சினாலேயே நீங்கள் நிஜ வாழ்க்கையில் பல இடங்களில் ஏமாந்தும் சில பலத்த அடிகளையும் வாங்கி இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கவும் ஆரம்பிப்பீங்க. வெளியில் சொன்னால் கேலி செய்வார்களோ என்ற ஒரு பயத்தில் நெஞ்சுக்குள்ளேயே பூட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த ரகசிய காயங்களும் உங்களுடைய உள்ளுக்குள் அரித்து கொண்டே தாங்க இது வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய அத்தனை மனவேதனைகளுக்கும் மிக முக்கியமான ஒரு காரணம் ஒன்று இருக்கும். நீங்கள் பிறரிடம் காட்டக்கூடிய எல்லையற்ற அன்பும் ஒரு பாசமும் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளாகவும் மனவேதனைகளாகவும் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது. அன்புக்காக நீங்கள் இயங்கிய தருணங்கள் உங்களை எப்போதுமே நிம்மதியாக வாழ விட்டதே கிடையாது. ஒரு நபரை உங்களுக்கு பிடித்து விட்டால் அந்த ஒரு நபர் எல்லாரிடமும் பழகுவது போல ஒரு பங்கு அதிகமாக நம்மிடம் பழக வேண்டும், நம்மை நல்ல ஒரு இடத்தில் வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் எப்போதும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். யாரிடமாவது கொஞ்சம் அன்பு கிடைத்து விடாதா என்று நீங்கள் இயங்கிய இடங்கள் யாவும் உங்களை ஏமாற்றத்திலும் பெரும் பிரச்சனைகளும் தான் கொண்டு போய் முடித்து வைத்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் வாழ்க்கைக்குள்ள எந்த விதமான பிரச்சனைகளுக்குள் போக வேண்டாம் என்று நினைத்திருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளை இதுவரைக்கும் தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் வைக்கக்கூடிய அந்த தூய்மையான அன்பை உங்களை சுற்றி இருப்பவர்கள் யாரும் புரிந்து கொள்வதே கிடையாது. ஆனால் நீங்கள் மற்றவர்கள் மீது உயிருக்கு உயிராக பழகுவீங்க. ஆனால் உங்களை அனைவருமே ஒரு பகடக்காயா போலத்தாங்க பயன்படுத்தி கொண்டும் இருப்பாங்க. நீங்கள் எப்போதுமே அன்பை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நபர். ஆனால் உங்களுக்கு திரும்ப கிடைப்பதோ வெறும் கடல் அளவு தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள் உங்களுக்கு திரும்ப கிடைக்கவும் ஆரம்பிக்கும். இந்த ஏற்றத்தாழ்வு உங்களுடைய மனதை அந்த அளவுக்கு புண்படுத்தவும் ஆரம்பித்திருக்கும். உறவுகளால் உங்களுக்கு ஏற்பட்ட காயங்கள் என்பது அத்தனையுமே அத்தனை சீக்கிரத்தில் ஆறாத வடுக்களாக மனவேதனைகளாக உங்களுடைய மனதிற்குள் இன்னும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களுக்கே தெரியாமல் உங்களை முழுமையாக மறந்து மற்றவங்களின் மகிழ்ச்சிக்காக மட்டுமே நீங்கள் வாழ்ந்த ஒரு நபராகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் நீங்கள் இருந்து கொண்டே இருப்பீங்க. தன்னலம் இல்லாத தியாகங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே எத்தனையோ தடவைகள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்திருப்பீங்க. நெருக்கமானவர்களாலும் நீங்கள் உயிராக நம்பியவர்களாலும் ஏற்பட்ட மன அழுத்தங்கள் உங்களை ஒரு கட்டத்தில் வாழவே பிடிக்காத ஒரு நிலைமையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தள்ளிவிட்டிருக்கும். அது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள்ள இருந்து இன்னமும் உங்களுக்கு காயத்திற்கு மேல காயங்களையும் வலிகளையும் இதுவரைக்கும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இவரை நாம் உயிராக நம்பினோமே என்று நீங்கள் நினைத்த அந்த மனிதர்கள் உங்களுடைய நம்பிக்கையை மெதுவாக சிதைத்த போது உங்களுடைய உலகமே இருண்டு போய் இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிலிருந்து வெளிவர முடியாமல் கஷ்டத்தையும் நீங்கள் அனுபவித்துக் கொண்டும் இருப்பீங்க. இதன் காரணமாகவே உங்களுடைய வாழ்க்கை நிலையில் பெரும் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட்டிருக்கும். ஒரு நாள் எல்லையற்ற சந்தோஷம், ஆனால் அடுத்த நாளை கடுமையான சோர்வும் ரக்தியும் உங்களை சூழ்ந்து கொண்டே தாங்க இருக்கும். பழைய நினைவுகளின் பிடியில் நீங்கள் இன்னும் சிக்கிக் கொண்டிருப்ப அந்த பழைய காரியங்களை மீண்டும் மீண்டும் நினைத்து உங்களுக்காக நீங்களே கஷ்டத்தையும் மனவேதனையையும் தேடி கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க இருப்பீங்க. கடந்த காலத்தை விட முடியாத ஒரு மாய சூழலில் நீங்கள் சிக்கியிருப்பதற்கு காரணம் உங்களின் அந்த பாசக்காரமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதுவரை நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள் நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை ஒரே மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். வருகின்ற இந்த தேதி முதல் மேசம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையில அத்தனை துன்பங்களுக்கும் ஒரு முடிவு உண்டு என்பதைப் போல இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய உள்ளங்கள் நேராக கூடக்கூடிய பொற்காலமானது தொடங்க போகிறது.
இத்தனை காலம் உங்களுடைய மனதில் பாரமாய் அமர்ந்திருந்த அத்தனை கவலைகளும் அழுத்தங்களும் மெதுவாக குறைந்து வாழ்க்கையில மங்கா நன்மைகளானது உண்டாக தொடங்கவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய அத்தனை இயக்கங்களும் மருந்தாகவும் உண்மையான அன்பும் இனி உங்களின் அருகில் வந்து நிற்கவும் ஆரம்பிக்கும். வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்று நீங்கள் முழுமைக்கும் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களின் அன்பை புரிந்து கொள்ளாமல் விலகி சென்றவர்களுக்கு மத்தியில் உங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய சில நல்ல உள்ளங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நுழையவும் ஆரம்பிப்பாங்க. வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு பக்கபலமாகவும் ஆதரவாகவும் இருக்கக்கூடிய மனிதர்கள் உங்களோடு சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை அழகாக மாற்றவும் ஆரம்பிப்பாங்க. அதனையும் நீங்கள் வாழ்க்கைக்குள்ள புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்று உங்களுடைய காலங்கள் இனிமே உங்களுக்கு முடிவு செய்து கொடுக்கும். இனி வரக்கூடிய காலத்தில் கிரகங்களின் பாதுகாப்பு உங்களுக்கு ஒரு கண்ணுக்கு தெரியாத கோட்டை போலவும் ஒரு வளையம் போலவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பயன்படவும் ஆரம்பிக்கும். இது தீய சக்திகளிடமிருந்து உங்களை ஏமாற்ற நினைப்பவர்களிடமிருந்தும் உங்களை காக்கக்கூடிய சக்தியை அதிகரித்தும் நிச்சயமாக தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய ராசிக்கு சாதகமான கிரக நிலைகளும் உங்களின் மனோகாரகனாகிய சந்திரனின் அருளும் இனிமே உங்களுக்கு பக்கபலமான சில நல்ல செயல்களை கொடுக்க போகிறது. சந்திரன் உங்களின் மன அமைதியை மீட்டெடுத்து உங்களுடைய மோசமான நேரத்தை முழுமையாக மாற்றி கொடுக்க போகிறார். உங்களுடைய மனதிற்குள் உங்களால் மறக்க முடியாமல் வடுக்கலாகவே எல்லா விதமான கடந்த கால பிரச்சனைகளையும் ரணங்களையும் அவர் சீராக மாற்றி உங்களுக்குள் ஒரு புதிய தெளிவை நிச்சயமாக தேடி கொடுப்பார். உறவுகளுக்குள் இருந்த கசப்புகள் நீங்கி குடும்பத்தில் உங்களை சார்ந்த இடங்களில் நிம்மதியை அவர் நிச்சயமா தேடி கொடுக்கவும் வழியையும் வகுப்பார். பரஸ்பர புரிதலும் எல்லையற்ற அமைதியும் இனிமே உங்களுக்கு கிடைக்கப் போவதால் உங்களுடைய வாழ்க்கை ஒரு மிகச்சிறந்த இலக்கை நோக்கி செல்ல தொடங்கவா ஆரம்பிக்கும். வெறும் மன அமைதியை மட்டுமல்லாமல் பணவரவும் மன நிம்மதியும் இரண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இணைந்து உங்களுடைய வாழ்க்கை தரத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு போகவும் ஆரம்பிக்கும். பொருளாதார ரீதியாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் யாவும் பனி போல விலக ஆரம்பிக்கும். புதிய தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகள் மெதுவாக உங்களுக்கு தெரிய தொடங்கி உங்களை எப்போதும் நல்ல விஷயங்களிலேயே ஆழ்த்தி வைக்கவும் ஆரம்பிக்கும். இது ஏதோ தற்காலிக மாற்றமாக மட்டும் இருக்க போவது கிடையாது. ஒரு நிலையான உறுதியான முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்பட்டு அது உங்களுக்கு ஒரு நல்ல கௌரவத்தையும் மதிப்பையும் நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். இனிமே உங்களுடைய உள்ளுணர்வு மிகவும் பலப்பட ஆரம்பிக்கும். எந்த பாதையில் சென்றால் வெற்றி கிடைக்கும் என்பதை உங்களுடைய உள்ளுணர்வை உங்களுக்கு சரியான வழியில் காட்டி கொடுக்கும். எந்த ஒரு பாதையை தேர்ந்தெடுப்பது, எதில் போனால் நமக்கு நன்மைகள் கிடைக்கும், நம்முடைய வாழ்க்கை சிறக்கும் என்று எதுவுமே தெரியாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமே வரக்கூடிய நாட்களில் எல்லாமே நல்லதாக நடக்கும். இத்தனை காலம் கண்ணீரில் மூழ்கி இருந்த நீங்கள் மறுபடியும் வாய்விட்டு நிம்மதியாக சிரிக்க கற்றுக்கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. அந்த புன்னகை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய மறுமலர்ச்சியையும் புதிய அத்தியாயத்தையும் எழுதும் என்பது உங்களுடைய வாழ்க்கையின் திண்ணமாகவே கருதப்படும். இனிமே கவலைகளை மறந்து வரப்போகக்கூடிய நல்ல காலத்தை நம்பிக்கையோடு நீங்கள் எதிர்கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா உங்களுக்கு நல்ல பாடங்களையும் நல்ல மனிதர்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில ஒருபோதும் உங்களால் செவிக்கவே முடியாது. மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொண்டீர்கள் என்றால் மிக பயனுள்ளதாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நன்றி, வணக்கம். அத்தனை சீக்கிரத்தில் ஆறாத வடுக்களாக மனவேதனைகளாக உங்களுடைய மனதிற்குள் இன்னும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். உங்களுக்கே தெரியாமல் உங்களை முழுமையாக மறந்து மற்றவங்களின் மகிழ்ச்சிக்காக மட்டுமே நீங்கள் வாழ்ந்த ஒரு நபராகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் நீங்கள் இருந்து கொண்டே இருப்பீங்க. தன்னலம் இல்லாத தியாகங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எத்தனையோ தடவைகள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்திருப்பீங்க. நெருக்கமானவர்களாலும் நீங்கள் உயிராக நம்பியவர்களாலும் ஏற்பட்ட மன அழுத்தங்கள் உங்களை ஒரு கட்டத்தில் வாழவே பிடிக்காத ஒரு நிலைமையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தள்ளிவிட்டிருக்கும். அது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள்ள இருந்து இன்னமும் உங்களுக்கு காயத்திற்கு மேல காயங்களையும் வலிகளையும் இதுவரைக்கும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இவரை நாம் உயிராக நம்பினோமே என்று நீங்கள் நினைத்த அந்த மனிதர்கள் உங்களுடைய நம்பிக்கையை மெதுவாக சிதைத்த போது உங்களுடைய உலகமே இருண்டு போய் இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிலிருந்து வெளிவர முடியாமல் கஷ்டத்தையும் நீங்கள் அனுபவித்து கொண்டும் இருப்பீங்க. இதன் காரணமாகவே உங்களுடைய வாழ்க்கை
நிலையில் பெரும் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட்டிருக்கும். ஒரு நாள் எல்லையற்ற சந்தோஷம், ஆனால் அடுத்த நாளே கடுமையான சோர்வும் ரக்தியும் உங்களை சூழ்ந்து கொண்டேதாங்க இருக்கும். பழைய நினைவுகளின் பிடியில் நீங்கள் இன்னும் சிக்கிக் கொண்டிருப்ப அந்த பழைய காலங்களை மீண்டும் மீண்டும் நினைத்து உங்களுக்காக நீங்களே கஷ்டத்தையும் மனவேதனையையும் தேடிக் கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க இருப்பீங்க. கடந்த காலத்தை விட முடியாத ஒரு மாய சூழலில் நீங்கள் சிக்கியிருப்பதற்கு காரணம் உங்களின் அந்த பாசக்காரமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதுவரை நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள் நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை ஒரே மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். வருகின்ற இந்த தேதி முதல் மேஷம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையில அத்தனை துன்பங்களுக்கும் ஒரு முடிவு உண்டு என்பதைப் போல இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய உள்ளங்கள் நேராக கூடக்கூடிய பொற்காலமானது தொடங்கப் போகிறது. இத்தனை காலம் உங்களுடைய மனதில் பாரமாய் அமர்ந்திருந்த அத்தனை கவலைகளும் அழுத்தங்களும் மெதுவாக குறைந்து வாழ்க்கையில மங்கா நன்மைகளானது உண்டாக தொடங்கவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய அத்தனை இயக்கங்களும் மருந்தாகவும் உண்மையான அன்பும் இனி உங்களின் அருகில் வந்து நிற்கவும் ஆரம்பிக்கும். வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்று நீங்கள் முழுமைக்கும் புரிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. உங்களின் அன்பை புரிந்து கொள்ளாமல் விலகி சென்றவர்களுக்கு மத்தியில் உங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய சில நல்ல உள்ளங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நுழையவும் ஆரம்பிப்பாங்க. வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு பக்கபலமாகவும் ஆதரவாகவும் இருக்கக்கூடிய மனிதர்கள் உங்களோடு சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை அழகாக மாற்றவும் ஆரம்பிப்பாங்க. அதனையும் நீங்கள் வாழ்க்கைக்குள்ள புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்று உங்களுடைய காலங்கள் இனிமே உங்களுக்கு முடிவு செய்து கொடுக்கும். இனி வரக்கூடிய காலத்தில் கிரகங்களின் பாதுகாப்பு உங்களுக்கு ஒரு கண்ணுக்கு தெரியாத கோட்டை போலவும் ஒரு வளையம் போலவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பயன்படவும் ஆரம்பிக்கும். இது தீய சக்திகளிடமிருந்து உங்களை ஏமாற்ற நினைப்பவர்களிடமிருந்தும் உங்களை காக்கக்கூடிய சக்தியை அதிகரித்தும் நிச்சயமாக தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய ராசிக்கு சாதகமான கிரக நிலைகளும் உங்களின் மனோகாரகனாகிய சந்திரனின் அருளும் இனிமே உங்களுக்கு பக்கபலமான சில நல்ல செயல்களை கொடுக்க போகிறது. சந்திரன் உங்களின் மன அமைதியை மீட்டெடுத்து உங்களுடைய மோசமான நேரத்தை முழுமையாக மாற்றி கொடுக்க போகிறார். உங்களுடைய மனதிற்குள் உங்களால் மறக்க முடியாமல் வடுக்கலாகவே எல்லா விதமான கடந்த கால பிரச்சனைகளையும் ரணங்களையும் அவர் சீராக மாற்றி உங்களுக்குள் ஒரு புதிய தெளிவை நிச்சயமாக தேடி கொடுப்பார். உறவுகளுக்குள் இருந்த கசப்புகள் நீங்கி குடும்பத்தில் உங்களை சார்ந்த இடங்களில் நிம்மதியை அவர் நிச்சயமா தேடி கொடுக்கவும் வழியையும் வகுப்பார். பரஸ்பர புரிதலும் எல்லையற்ற அமைதியும் இனிமே உங்களுக்கு கிடைக்கப் போவதால் உங்களுடைய வாழ்க்கை ஒரு மிகச்சிறந்த இலக்கை நோக்கி செல்ல தொடங்கவா ஆரம்பிக்கும். வெறும் மன அமைதியை மட்டுமல்லாமல் பணவரவும் மன நிம்மதியும் இரண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இணைந்து உங்களுடைய வாழ்க்கை தரத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு போகவும் ஆரம்பிக்கும். பொருளாதார ரீதியாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் யாவும் பனி போல விலக ஆரம்பிக்கும். புதிய தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகள் மெதுவாக உங்களுக்கு தெரிய தொடங்கி உங்களை எப்போதும் நல்ல விஷயங்களிலேயே ஆழ்த்தி வைக்கவும் ஆரம்பிக்கும். இது ஏதோ தற்காலிக மாற்றமாக மட்டும் இருக்க போவது கிடையாது. ஒரு நிலையான உறுதியான முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்பட்டு அது உங்களுக்கு ஒரு நல்ல கௌரவத்தையும் மதிப்பையும் நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். இனிமே உங்களுடைய உள்ளுணர்வு மிகவும் பலப்பட ஆரம்பிக்கும். எந்த பாதையில் சென்றால் வெற்றி கிடைக்கும் என்பதை உங்களுடைய உள்ளுணர்வை உங்களுக்கு சரியான வழியில் காட்டி கொடுக்கும். எந்த ஒரு பாதையை தேர்ந்தெடுப்பது, எதில் போனால் நமக்கு நன்மைகள் கிடைக்கும், நம்முடைய வாழ்க்கை சிறக்கும் என்று எதுவுமே தெரியாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமே வரக்கூடிய நாட்களில் எல்லாமே நல்லதாக நடக்கும். இத்தனை காலம் கண்ணீரில் மூழ்கி இருந்த நீங்கள் மறுபடியும் வாய்விட்டு நிம்மதியாக சிரிக்க கற்றுக்கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. அந்த புன்னகை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய மறுமலர்ச்சியையும் புதிய அத்தியாயத்தையும் எழுதும் என்பது உங்களுடைய வாழ்க்கையின் திண்ணமாகவே கருதப்படும். இனிமே கவலைகளை மறந்து வரப்போகக்கூடிய நல்ல காலத்தை நம்பிக்கையோடு நீங்கள் எதிர்கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா உங்களுக்கு நல்ல பாடங்களையும் நல்ல மனிதர்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.